ஒரு சின்ன கிராமம். பசுமை விளையும் வயல்கள், வெப்பமான காற்று, காலையுடன் உரசும் நிலங்கள், சின்ன சின்ன சாலைகள். அங்கேதான் அருண் என்ற சிறுவன் தன் பெற்றோருடன் வசித்து வந்தான். அருண் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனது கனவுகள் சாதாரணமாக இருக்கவில்லை. அவனுக்கு ஒரு தீவிரமான ஆசை. ஓட்டத்தில் ஒரு நாள் முதலிடம் பிடிக்க வேண்டும். நாடு முழுவதும் அவனது பெயர் பேசப்பட வேண்டும். தோல்விகளின் தொடக்கம் பள்ளி விழாக்கள், கிராம போட்டிகள். எங்கே ஓட்டப்பந்தயம் நடந்தாலும் அருண் பங்கேற்காமல் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் மாறாதது: தோல்வி. முதல் 10 இடங்களில் கூட வர முடியாமல் பின்வழியிலேயே இறங்குவான். தோல்விகள் மட்டுமல்ல, அவனை சுற்றியுள்ளவர்கள் அவனை பார்த்து கிண்டல் செய்வதும் அவனுக்கு வேதனையை ஏற்படுத்தியது. அந்த பையன் மட்டும் பார்த்தாலே சோம்பல், எப்போதும் பின்னிடம்தான், ஓடுறான் போல ஓடுறான், ஆனா நெளிஞ்சுதான் விழுறான். இவற்றை கேட்டும் அவன் மனம் உடைந்து போயும் ஒருபோதும் அவர் முயற்சி செய்ய மறுக்கவில்லை. முன்னேற்றம் இல்லாத பயிற்சி. அருண் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வரும்போது காலை நேரத்தில் ஓடிய பசியும் தலையணியும் உடனே தெரிவாகும். விரக்கலால் அடுப்பு இட்ட அன்னை, மச்சா உனக்கு சரியா தூங்கவே இல்லை, ஓடி ஓடி என்ன பயனு என்றும் கேட்டாலும் அவன் பதில் ஒரே ஒன்று: நாளைய ஓட்டம் இந்த நாள் நாம நேர்ந்தா முடியாது. ஆனால் எவ்வளவு பயிற்சி செய்தாலும் பரிசு வரவில்லை. ஒரு நாள் தோல்வியின் வேதனையில் துடிக்கும் போது அவன் பள்ளி விளையாட்டு ஆசிரியரிடம் சென்று மனது விட்டு கூறினான்: ஐயா, நான் ஏன் ஓடுறேன்னு கூட எனக்கு தெரியல. நான் தினமும் எழுந்து ஓடுறேன், ஆனா எல்லோரும் என்ன முந்தறாங்க. இந்த பயிற்சிக்கு என்ன பயன்? ஆசிரியரின் பதில் மோட்டிவேஷனின் திருப்புமுனை. அறம் சொல்ல தெரிந்த சற்றே வயதான ஆசிரியர் சிரித்தார். அவர் மெதுவாக கைத்தட்டினார். அருண், நீ வெற்றி என்ற வார்த்தையை எப்படி வரையறுக்கிறே? அருண் பதில் சொல்ல முடியாமல் வெடனமாயிருந்தான். வெற்றி என்பது அவசியமா முதல் பரிசா? இல்லை. வெற்றி என்பது நீ ஒவ்வொரு நாளும் நின்னு போனது இல்லாம, ஒரு நாளும் தவறாம உன் கனவுக்காக ஓடுறது. அதுதான் வெற்றியின் அடித்தளம். அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்தை முட்டியது. அதிலிருந்து அவன் முழுமையாக மாறினான். இனி அவனது பயிற்சி மட்டுமல்ல, அவனது உணவு, தூக்கம், ஒவ்வொரு செயலும் ஓட்டம் நோக்கி மாறின. புதிய பயணம். ஒவ்வொரு நாளும் வெற்றி. அருண் தினமும் காலை 5 மணிக்கே எழுந்து கிராமம் சுத்தி ஓடத் தொடங்கினான். மழை பெய்தாலும் ஓடுவான், வெயில் புடைத்தாலும் ஓடுவான், தெருநாய்கள் வழியில் தொந்தரவு செய்தாலும் ஓடுவான். ஏனெனில் அவனது மனதில் ஒரு விஷயம் உறைந்திருந்தது: நான் ஓடுறேனானா வெற்றி என் பின்னாடி ஓடவே நேரும். அவனது உடல் நலம் சிறந்து வளரத் தொடங்கியது. சிறந்த துடிப்பு, நல்ல சுவாச கட்டுப்பாடு, அடையாளமாகிய நம்பிக்கையான கண்ணோட்டம். பள்ளி ஆசிரியர்கள் கூட பார்த்து பெருமைப்பட்டார்கள். பரிசு தொடும் போட்டி நாள் 1 வருடம் கடந்தது. மாவட்ட அளவிலான பள்ளி ஓட்டப்பந்தய போட்டி நடைபெறப் போனது. பல பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். அருண் தன் பள்ளிக்கூடத்தை பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டது. அவனுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு பெருமை, ஆனால் அதைவிட ஒரு நம்பிக்கை. அந்த நாள் காலை அருண் எழுந்ததும் தன்னுடைய பயிற்சி தினத்தை நினைத்தான். அவன் தந்தை சொன்னார்: முதலிடம் வாங்கணும்னு ஓடாத, உனக்காக ஓடு, உன் கால்கள் சொன்ன ராகத்தில் ஓடு. போட்டி ஆரம்பமானது. அருண் தொடக்கத்தில் பின்னிடத்தில் இருந்தான். மற்றவர்கள் வேகமாக பாய்ந்தனர். ஆனால் அருண் ஓடியது அவன் மனநிலையோடு. அவன் நிலைத்தடுமாற்றம் இல்லாமல் ஓடியான். கண்கள் நிறைந்த உறுதியுடன் சிறிது சிறிதாக முன்னேறினான். இறுதிக்கட்டத்தில் ஒரு வளைவில் அவனது துடிப்பு, அவனது பயிற்சி, அவனது கனவு அனைத்தும் ஒன்றாயின. அவன் எல்லோரையும் முந்தினான். மறுநொடியில் அவன் முதல் இடத்தில் பதமாக ஓடி வந்தான். முன்னே சென்றவர்கள் அந்தந்த இடங்களில் மூச்சு திணறிய போதும் அருண் உச்சத்தில் பாய்ந்தான். வெற்றி, கண்ணீரின் சுவை. முதல் பரிசு அறிவிக்கப்பட்டதும் பார்வையாளர்கள் கைத்தட்டினர். அவனது ஆசிரியர் 2 கைகளையும் தூக்கி மகிழ்ந்தார். அருணின் கண்களில் கண்ணீர், ஆனால் அது வேதனையின் அல்ல, வெற்றியின் சுவை. ஐயா, நான் வென்னுட்டனே. நீ அன்றைக்கு முதல் முறையா காலை 5 மணிக்கு எழுந்த நாளிலேயே வெற்றி கண்டாயடி. இப்போ நீ வெற்றியை கையாள தொட்டுட்டு